என்னடா ரிவெஞ்ச் எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க? நான்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா மேம்கிட்ட மாட்டி விடுவேன், நான் அப்பா கிட்ட போட்டு கொடுப்பேன், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் எடுக்கிற ரிவெஞ்சை பார்த்தா இந்த உலகமே அழிஞ்சிரும் போலயே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் ரிவெஞ்சஸ் இன் தி வேர்ல்டை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஹானியா ஹை. இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கர்ஸ் கம்பெனி, அதாவது ஒருத்தர் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறவர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவரை மிரட்டிக்கிட்டு அவர் குடிக்கிற காஃபி கப்பு கீழே கம்மு ஊற்றி வைக்கிறது, ஷூக்குள்ளே மண்ணை போடுறது, காஃபியில் சோயா சாஸ் ஊத்துறதுன்னு சொல்லி ரொம்பவும் சைக்குத்தனமாக பண்ணிக்கிட்டு இருந்தார். இதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சேட்டைக்கு அளவில்லாமல் போயிட்டு, அதாவது தலையில் போடுற கேப் மேலே ஃபெவி கம்மை ஊற்றி அது அவர் தலையில் வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தலையை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி தான் எடுத்தாங்க. ட்ரிம் பண்ண நல்லா இருக்குமா, இப்போ சுத்தமாக மொட்டை அடிச்சிடணும். இதை பார்த்து நிறைய பேர் சிரிக்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக அந்த சைக்கோ வந்து ரொம்பவும் சிரிக்க ஆரம்பித்தான். இதனால் நல்லா யோசித்த ஒர்க்கர் இவனுக்கு எப்படியாவது பழி வாங்கி ஆகணுமே, பெஸ்ட்டு ரிவெஞ்சை கொடுக்கணுமேன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறான். அதாவது அந்த சைக்கோ இருக்கான்ல, அந்த சைக்கோவுக்கு அவனோட பைக்னால் ரொம்பவுமே பிடிக்கும். அது ரொம்ப அவனோட ஃபேவரட்டான பைக். இந்த பைக் ஏதாவது பண்ணி ஆகணும், ஆனால் இது இடிக்கவோ உடைக்கவோ கூடாது. கொஞ்ச நாள் மறைய வைக்கணுன்றதுக்காக ஒரு கிரேன் ஆப்ரேட்டர்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். இந்த கிரேன் ஆப்ரேட்டர்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாதிரி ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த பைக்கை தூக்கி நீ அப்படியே இந்த டாப் ஆஃப் தி பில்டிங் மேலே வச்சிரு அப்படின்றாங்க. கிரேன் ஆப்ரேட்டரும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ரொம்ப சுவாரஸ்யமாக ஆவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் போட்டு பண்ணிவிடுங்க. வாங்க என்ன நடந்தது பார்ப்போம். அதாவது அந்த கிரேன் ஆப்ரேட்டர் அந்த பைக்கை தூக்கி டாப் ஆஃப் தி பில்டிங் மேலே வச்சுட்டான். அதுக்கப்புறமா அந்த சைக்கோ வந்து பைக்கு தேடிக்கிட்டே இருக்கா, எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு அந்த ஒரு பைக் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்க்கு மேலே இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைக்கோ நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஆனால் இவன் வந்து சைக்கோ தனமாக பண்ணதுனால இவனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. கடைசியில் இந்த கிரேன் ஆப்ரேட்டர் கூட உதவி பண்ணல. அழுது பார்த்தான், கெஞ்சி பார்த்தா எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இவன் இதுக்கு பண்ண கொடுமை வந்து ரொம்பவுமே அதிகம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு காஸ்ட்லியான டாக்ஸியில் தான் வருவான். அப்புறம் கிரேன் ஆப்ரேட்டர் வந்துட்டதுக்கப்புறம் இந்த பைக் நீ தான் இறக்கி தரணும், அதே மாதிரி என்னோடய டாக்ஸி சார்ஜஸ்லாம் நீ தான் தரணும்னு சொல்லி கிரேன் ஆப்ரேட்டர்கிட்ட சண்டை போடுறான். ஆனால் கிரேன் ஆப்ரேட்டர் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் எப்படி ஆறாடி போராடி வந்து கடைசியில் பைக்கு தூக்கி இறக்கிட்டாங்க. ஆனால் அந்த பைக்கு நாசமாக போச்சு. இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கனாலே ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டுருவீங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு கலாச்சாரம் வேறு, வெஸ்டர்ன் கல்ச்சர் வேறு. வெஸ்டர்ன் கல்ச்சரில் அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து பொண்ணை வந்து மாப்பிள்ளையோட கையில் ஒப்படைக்க வருவார். அப்போ 2 ரிங்கு போட்டு தான் அவங்க வந்து வெட்டிங் மேரேஜை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. எப்படி தாலி கட்டுறாங்களோ அங்கே வந்து ரிங் போட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, பொண்ணு அவளுக்கு தேவையான எல்லா சீர்வரிசையுமே அவங்க அப்பா கிட்டே டிமாண்ட் பண்ணுவா. காரு, வீடு, பங்களா. அதுக்கு அவங்க அப்பாவும் ஒரு பெரிய கார்டை கொடுத்துருவாங்க. இந்த பொண்ணு தான் அவங்களோட அப்பா ரொம்பவும் பணக்காரர் அப்படின்னு சொல்லி திமிரில் ஒரு பார்ட்டி மாதிரி விற்கிது. அதில் மாப்பிள்ளை கூட இல்லை. இந்த பொண்ணு மட்டும் அவர் ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு பார்ட்டி பண்ணுறா. அந்த பார்ட்டியில் ஏடா கூடமாக கசமுசான்னு ஏதோ நடந்து ஆகுது. இந்த மாதிரி பார்ட்டியில் கசமுசா நடந்ததாக போயிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளைக்கிட்ட சொன்னவங்களும் செம்மையாக சிரிச்சிடுறாங்க. மாப்பிள்ளைக்கு சமக்காண்டு ஒன்றுமே புரியல. இதனால் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் வச்சு அந்த பொண்ணை க்ளோஸாக வாட்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது இந்த பொண்ணு வெறும் ஒரு பையனை கூட மட்டும் சுற்றலை, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் கூட சுற்றி சிங்கிளிக்கு பிங்கிளிக்குன்னு ஏதோ நடக்குது. ஸோ மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண வரான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஆனால் மாப்பிள்ளை கன்ஃபார்ம் அன்னைக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி இருக்காரு கல்யாணம் பண்ண. ஆனால் கடைசி நேரத்தில் மாப்பிள்ளை வந்து பிஸ்கெட் கொடுத்துட்டாரு. அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாப்பிள்ளை எல்லாரும் சேர்ந்து சர்ச்சில் இருக்கிறப்ப சர்ச்சில் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன், ரீசன் எப்படின்னா நீங்கள் உட்காந்துருக்கீங்களா அதுக்கு கீழ் சீட்டை பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த கீழ் சீட்டில் வந்து நிறைய ஃபோட்டோஸை வந்து கிஃப்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வேறு யார் கூடயோ கசமுசான்னு இருக்கிற அந்த மாதிரி ஃபோட்டோ. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ராக்குடு, குடும்பத்தினர் ஷாக்குடு. அதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கள, அவங்களாம் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நல்லா அடித்து உடச்சிட்டு அங்கே இருக்கிற சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு சரக்கு போட்டே போயிட்டாங்க. அங்கே இருக்கிற குடும்பத்தினர் இருக்காங்கல்ல, அவங்க ஷாக்லேயே இருந்துட்டு அந்த பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ஒரு வீடியோ நம்ம 3வதாக பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நிறைய பேருக்குமே கனெக்ட் ஆகும். ஹவுஸ் ஓனர் டார்ச்சர். இங்கே ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் தங்குறாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சரியில்லை. வீடு சைடில் டேமேஜாக இருக்குது, பெயிண்டிங் சரியில்லை, மேலே ரூஃப்லேருந்து தண்ணி ஒழுகுது, எதுவுமே கிளியாரிட்டியாகவும் கிளியராகவும் இல்லை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த லேடி ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னால் அவங்க எதுவுமே கண்டுக்கிறது இல்லை.
ஆனால் இருந்தாலும் உங்கள் வீடு சரி பண்ணுற மெயின்டெனன்ஸ் சார்ஜு, கிளியரிங் சார்ஜு, வீட்டு வாடகைன்னு சொல்லி வாங்கிட்டே இருக்காங்க. இதனால் அந்த லேடிக்கு செம கோபம். அந்த சைக்கிள் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு வாங்கிட்டே இருந்திருக்கான். ஆனால் ஒரு வேலையுமே நடக்கலை. சரின்னு வீடு விட்டாச்சும் காலி பண்ணி வெளி வீட்டுக்காச்சும் போவோன்னு பார்த்தா அப்போ கூட நீங்கள் வீட்டு விட்டு காலி பண்ணுறப்ப உங்கள் வீட்டில் ரொம்பவும் டேமேஜ் இருக்குது, நீங்கள் 3 மடங்கு பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இதனால் அந்த லேடி செம கோபமாகி காசை கொடுத்துட்டாங்க. என்னடா சொல்கிற குரு, அப்படின்னா அவங்க கதை அவ்வளோதானா? அப்படின்னா அந்த லேடி பொறுத்து தான் போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதாவது அந்த லேடி பொறுமையாக இன்னொரு வீடு ஷிஃப்ட் ஆன பேருக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கழித்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது அவங்க பழைய வீட்டுக்கு, அந்த பழைய வீட்டு பேஸ்மெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனரோட புது பொருள், அதாவது ஸ்டோரேஜ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், நிறைய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வச்சுருப்பார். அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு டேப் இருக்குது. அந்த டேப்பை வந்து இந்த லேடி திறந்து விட்டு அந்த தண்ணி எல்லாமே அந்த ஒரு பேஸ்மெண்ட் ரூமுக்குள்ளே வந்துருச்சு. அந்த பேஸ்மெண்ட் ரூமுக்குள்ளே ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நனைஞ்சி சுக்கு நூறாக போயிடுச்சு. இதை பார்த்து அந்த லேடிக்கு செம ஹாப்பி. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கு ரூபான நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போயிடுச்சு. 2 நாளைக்கு அப்புறமும் அந்த லேடி வந்து பார்க்குறாங்க, அந்த தண்ணி அப்படியே ஃபுல்லாக மிதந்துக்கிட்டு இருக்குது. ஸோ லேடி ராக்குடு, ஓனர் ஷாக்குடு. இப்போ நான் சொல்கிற இன்சிடெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கதை நினச்சிடாதீங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம் தான். இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து 4வதாக பார்க்க போகுது லெட் இட் கோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ஆஃபீஸில் நடக்கிற ஒரு விஷயம். அதாவது இன்ஜினியரிங் சார் சொல்லி தருவாங்களா, ப்ரொஃபஸர்ஸ், அப்புறம் அதுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ், அமெரிக்காவில் வந்து நடக்குது இந்த ஒரு சம்பவம். அதாவது இந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஜினியர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒரு சீனியர் இன்ஜினியர் ரொம்பவும் நல்லவர். அதாவது இந்த பசங்க படிக்கிறதுக்கோ இல்லைன்னா அவங்க ஆஃபீஸில் வேறு ஏதோ முக்கியமான தேவைக்காகவோ ஃபண்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண ஃபண்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுச்சு. இதை பார்த்து அந்த நல்ல இன்ஜினியருக்கு பயங்கரமான ஷாக் மற்றும் மோர் டிப்ரெஷன். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க, கடைசியில் பார்த்தா காணா போயிடுச்சு. நம்ம ஆஃபீஸில் தான் எவனோ திருடி இருக்கான், அது யாருன்னு கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லி அந்த ஃபண்டு பாக்ஸில் இப்போ ஒரு மைக்ரோ கேமராவை போடுறாங்க. இந்த வாட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இப்போ ஒரு ஃபண்டு தேவைப்படுது, உங்களால் டொனேட் பண்ண முடிஞ்சால் போடுங்கன்னு சொல்லி அவங்களோட ஆஃபீஸில் வந்து அந்த பாக்ஸை வைக்கிறாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கேமராவும் இருக்குது. இப்போ ஒருத்தன் வந்து அது உள்ளிருந்து எடுக்கிறான். பார்த்தா அவன் கையில் எதுவுமே கிடைக்கல. அவன் ஜாலியாக விசில் அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ இந்த ஒரு நல்ல இன்ஜினியருக்கு செம டவுட் வருது, இவன் தான் அந்த திருடனா அப்படின்னு. ஆனால் இது யாருக்கிட்டையும் போய் ப்ரூஃபாக காமிக்க முடியாது. ஏன்னா இவன் கையில் எதுவுமே சிக்கலை. அதாவது இவன் கையில் எந்த பணமே இல்லாமல் தானே திரும்பி போனான். ஸோ இவர் இன்ஜினியரிங் சார் தானே, இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பாக்ஸ்குள்ளே திறந்தா டக்குன்னு பீம்பின்னு சவுண்ட் அடிக்கணும், அந்த மாதிரி ஒரு அலாரத்தை செட் பண்ணணும், அதுவும் ஒரு பாக்ஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டை கசக்கி பிழுங்கி ஒரு சவுண்டை வர வைக்கிறாங்க. அந்த சவுண்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். இப்போ அந்த சாருக்கு செம்ம சந்தோஷம், இது யார் திறந்தாலும் செம்ம சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க இந்த நல்ல சார். இந்த நல்ல சார் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் எனக்கு ஒரு ஃபண்டு தேவைப்படுது நம்மளோட ஆஃபீஸ் வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கம் போட்டுட்டு அந்த பாக்ஸ் அங்கே வச்சிடுறாரு. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் கன்ஃபார்ம் வந்து திருட மாட்டிப்பான். இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, இப்போ ஃபண்டு தேவைப்படுதுன்னு. இப்போ எல்லாருமே வந்து காசை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருந்த ஒருத்தவன் தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஆனால் ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து திருநான் பார்த்தீங்களா, அவன் கிடையாது. இது வந்து அவன் கூடயே இருக்கிற ஒரு ஒர்க்கர் தான். இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் ஆஃபீஸர் மாதிரி தான். கடைசியில் இந்த நல்ல மேனேஜர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பெரிய அதிகாரிகிட்ட சொல்லிட்டாங்க. அந்த அதிகாரி என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை ஆஃபீஸை விட்டே தூக்கிட்டாங்க. இவர் இனிமேல் எந்த ஆஃபீஸ்லேயும் சேர்க்க முடியாத மாதிரி ஒரு லெட்டரும் கொடுத்துட்டாங்க. அதாவது யாரும் ஹையரும் பண்ணாதீங்க, ரெக்கமெண்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு லெட்டரும் கொடுத்துட்டாங்க. பழி வாங்குறதுனா எப்படி வாங்குறாரு பார்த்தீங்களா, எப்படி தான் வாங்கணுன்றத அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாராவது பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் பேரில் எதுவும் சொல்ல தேவையில்லை, அதை பற்றி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க என்ன விஷயத்தை செஞ்சாங்கன்றத அதை நான் அடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன். சரி, ஓகே, டாடா, பை பை, see you.